பிரியமான இறை உறவுகளே, இந்த காணொளி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரின் நற்கருணை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் பேரில் இன்றைக்கு அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். இன்றைக்கு நல்லது நடக்கும் பிள்ளைகளை நம்புங்க, ஆண்டவர் உங்களை தொடுகிறார். எனவே அன்பர்களே, இந்த உலகத்தில் எல்லாமே மாறும், இறைவன் மட்டுமே மாறாதவர். மனிதர்கள் நிறம் மாறுவார்கள், என்றுமே மாறாத கடவுள் உங்களோடு இருக்கிறார். பிரச்சனை என்ன என்றால், மாறக்கூடிய மனிதர்களை, இந்த உலகத்தை நம்ம ரொம்ப நம்பிடுறோம். இது மாறாதுன்னு நினைச்சுக்கிறோம். என் கணவன் மனைவி உறவு கூட மாறலாங்க, ஒரு நாள் மாறலாம். என் தாய் தந்தை உறவுகள் மாறலாம். உங்க கடவுள் என்றைக்கே மாறாதவர். உன் நண்பர்கள் ஒரு நாள் மாறலாம், இன்றைக்கு நண்பர்கள் நாளை எதிரிகளாக ஒருவேளை மாறலாம். ஆனால் உங்கள் ஆண்டவர் என்றைக்கவே மாறாதவர். மனிதர்கள் நிறம் மாறக்கூடியவர்கள், ஆனால் நிறை மாறாதவர் கடவுள். மீண்டும் சொல்ற பாருங்க, இந்த உலகம் நிறம் மாறக்கூடியது, ஆனால் உங்கள் கடவுள் என்றுமே மாறாதவர், நிலை மாறாத கடவுள். மாறாத கடவுள் இருக்கிற பொழுது ஏன் கலக்கம்? மாறாத கடவுள் இருக்கிற பொழுது ஏன் தனிமை? மாறாத கடவுள் இருக்கிற பொழுது ஏன் வருத்தம்? மாறாத கடவுள் இருக்கிற பொழுது ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய் என்ற செய்தி தான் இன்றைக்கு தருகிறார். ஆண்டவர் மாறாதவர், உன்னோடு இருப்பவர், உன்னை அரவணைப்பவர் உன்னோடு இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வார்த்தை பைபிள் இருந்தா எடுங்க. மத்தேயு நற்செய்தி 11:28. மேலும் இயேசு கடவுள் இன்றைக்கு தொடர்ந்து நம்ம சொல்றாரு பாருங்க. மேலும் இயேசு நம்மை பார்த்து, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் வாருங்கள். என்னன்னா, அவருக்கு நன்றாய் தெரிகிறது நம்ம இந்த உலகத்தை ரொம்ப நம்பிடுறோம். எனவே அந்த நம்பிக்கை நிலையில்லாமல் இருக்கிற பொழுது, அந்த நம்பிக்கை சீர்ந்து குலைகிற பொழுது, நம்ம நடக்கும் என்று நம்ம சென்ற இடத்துல அது நடக்காமல் இருக்கிற பொழுது அது சுமையாய் மாறுகிறது. எது இன்பமாக, எது இலகுவாக தெரிந்ததோ அது பெரிய சுமையாய் தெரிகிறது. எனவே மனிதர்கள் இன்றைக்கு சுமைகளோடு தான் இருக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க, என் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, எல்லா நிலையில இருக்கிறவங்களுக்கு காமனா ஒன்று இருக்கிறது. என்னவென்றால் சுமை. அதுக்கு ஆண்டவர் பதில் தரார் பாருங்க. நம்ம சுமை இன்றைக்கு ஆண்டவர் இறக்கி வைக்கிறார். எப்படி பாருங்க, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் தருகிற இளைப்பாறுதல் என்பது இன்னும் இருக்கிற பாதையை கடப்பதற்கு, இன்னும் வாழ்க்கையில தைரியமா போறதுக்கு, இன்னும் துணிந்து நிற்பதற்கு, நிமிர்ந்து நிற்பதற்கான அந்த இளைப்பாறுதல். இந்த உலகத்தில் இருக்கிறது நமக்கு சுமையா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவரோடு இருக்கும்பொழுது இலகுவா மாறிடும். பிரச்சனை என்னன்னா, அவர்கிட்ட மறந்து போயிடுறதால இந்த உலகம் ரொம்ப சுமையா தான் இருக்கு. நீங்க ரொம்ப வெயிட்டான ஒரு பேகை உங்க முதுகுல வச்சிருக்கீங்க. என்ன நினைப்பீங்க? அது வச்சுக்கிட்டு பயணிக்கிறீங்க. என்ன நினைப்போம்? நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், கொஞ்சம் வச்சுட்டு இளைப்பாறுதல் அடைஞ்சிட்டு அடுத்த இடத்துக்கு போவோம் நினைப்போம் அல்லவா? அது போலதான் செபம். பெரும் சுமை சுமந்து என்னோடு வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நீங்க இப்ப என்ன நிலையில இருக்கிறீங்களோ அந்த நிலையில ஆண்டவர் சொல்றார். இப்ப நீங்க என்ன கஷ்டத்துல இருக்கீங்களோ அந்த கஷ்டத்துக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார். இந்த உலகத்தை ரொம்ப நம்பினது போதும், கொஞ்சம் பிரேயருக்கு வா அப்படின்னு அழைப்பு எடுக்கிறான். இந்த மனித உறவுகளை ரொம்ப நம்பியது போதும், கொஞ்சம் பிரேயர்ல வா, அதற்கான திராணியை உன் ஜெபத்துல தர. இந்த வெற்றிக்கான வாசல் என்னிடத்தில் இருக்கிறது, இந்த வெற்றிக்கான பாதை என்னிடத்தில் இருக்கிறது. அதான் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிறார். நம்பிக்கையெல்லாம் அவர்கிட்ட வைங்க. அப்படி நம்பிக்கை வைக்கிற பொழுது அவர் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுங்களா? என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருகிறேன். அவர் நமக்கு ஆறுதல் தருகிறார், அவர் நமக்கு திடம் தருகிறார். எனவே இன்றைக்கே யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் என்னெல்லாம் கமெண்ட்ல அனுப்பி கொண்டே இருக்கீங்களோ, விண்ணப்பங்களை கமெண்ட் மூலமா அனுப்பி கொண்டே இருக்கிறீங்களோ, இன்றைக்கே இந்த ஆராதனை ஜெபத்தில் உட்காருங்க, இந்த ப்ரேயரில் உட்காருங்க. நீங்கள் இளைப்பாறுதலை பார்ப்பீங்க, சாட்சியமாக இருப்பீங்க. அப்படி நீங்கள் சாட்சியப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு அபிஷேகத்தை செய்தார்னா கமெண்ட்டில் அனுப்புங்க. ஜெப விண்ணப்ப தேவைகளோடு நான் இதுக்காக ஜெபித்தேன், இது நடந்தது என்று நீங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க. இதை கமெண்ட் நிறைய பேர் அனுப்புகிறாங்க. உங்கள் கமெண்ட்டை பார்க்கும்பொழுது பலருக்கு அது ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஆண்டவருக்கு அவங்களுக்கு தொட்டாரே அவர் எனக்கும் தொடுவார் என்று ஏதாவது சாட்சியம் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்கள் தேவைகள் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க. பழமையான இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பா நன்றி, என்று மாறாத இறைவனா நான் இருக்கிறேன் என்ற செய்தி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்ற செய்தி, நான் உன்னை பலப்படுத்துகிறேன் என்ற செய்திக்காக நன்றி ஆண்டவர். வழி நடத்துங்க அப்பா, ஆசீர்வதிங்க ராஜா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களா, என்னவெல்லாம் விண்ணப்பங்களை கேட்குறாங்களோ, எதவெல்லாம் அவங்க பாதத்தில் வைக்கிறாங்க, இதுவெல்லாம் நடக்கின்ற வாஞ்சியோடு ஜெபிக்கிறாங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரா மகிழ்ச்சியா இருப்பீங்க, நல்லது நடக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே அன்பர்கள், ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை நான் அனுப்புகிறேன். யாருக்கு தேவையோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவைகளை கமெண்ட்ல அனுப்புங்க. இந்த உலகத்தில் எல்லாமே மாறும்.
மனிதர்கள் நிறம் மாறுபவர்கள், நிலை மாறாதவர் ஒருவர் இருக்கிறார். அது நம்ம ஆண்டவர், நம்ம இயேசு, நம்ம கடவுள். அவரை பிடித்து கொள்ளுங்கள். மாறக்கூடியவையெல்லாம் தானாக ஆசீர்வாதமாய் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். God bless you. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.